யூபிஎஸ் ஸ்கீம், யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். அதில் இது வரைக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி எப்படிங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ லம்சம் பேமெண்ட் எவ்வளோ? லம்சம் பேமெண்ட்னா இது எப்படி எனக்கு தோன்றதுன்னா, கிராஜுவிட்டிக்கு பதிலாக கொடுத்த மாதிரி. ஏன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து கிராஜுவிட்டி இருக்குது. என்பிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களும் கிராஜுவிட்டி உண்டுன்னு ஆர்டர் போட்டாங்க. இப்போ என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ் வரும்போது இது யூபிஎஸ்ன்னு தனி ரூல் கொண்டு வந்துட்டு அதில் கிராஜுவிட்டி காட்டாமல் இந்த பே அவுட்டை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிராஜுவிட்டி வந்து ஒவ்வொரு 6 மாத சர்வீஸ்க்கும் 25% ஆஃப் லாஸ்ட்டு பே ப்ளஸ் டிஏ கிடைக்கும், லாஸ் ட்ரான் சேலரி. இங்கே 10% தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன, கிராஜுவிட்டி அங்கே இந்த என்பிஎஸ் சப்ஸ்கிரைபருக்கோ யூபிஎஸ் வராதவங்க இல்லைன்னா பழைய ஓய்வூதியத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்குன்னா அதில் 40% அமௌண்ட்டு இங்கே கிடைக்கிற மாதிரி கணக்கு வருது. அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ரூல் முழுக்க படித்து பார்த்தோம்னா இதில் கிராஜுவிட்டியை காட்ட மாட்டேங்கிறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட கிராஜுவிட்டி மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது கிராஜுவிட்டிக்கு பதிலாக குறைந்து இதை கொடுக்கிறார்களோ என்று. கிராஜுவிட்டியும் கொடுத்து இந்த 10 வருஷம் கொடுக்குறாங்கன்னா இது எக்ஸஸ் கூடுதல் அமௌண்ட்டு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி தெரியலை. அரசாங்கம் இதை விளக்க வேண்டும் என்பது நம் விருப்பம். இப்போ என்ன ஒன்று கணக்கு பார்ப்போம். அதாவது லம்சம் பேமெண்ட் எப்படின்னா 1/10 ஆஃப் த லாஸ்ட் ட்ரான் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து டாக்டர்களுக்கு வெளியே ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை பேசிக் பே மாதிரி கன்சிடர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருந்து அதையும் சேர்த்து அதுக்குரிய டிஏ எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டில் 10% ஒரு 6 மந்த்ஸுக்கும். அப்போ ஒரு வருஷம் சர்வீஸ்னால் 20% கிடைக்கும். 5 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு 1 மாத சம்பளம் கிடைக்கும். ஸோ 25 வருஷம்னா 5 மாத சம்பளம் கிடைக்கும். அதேமாதிரி 40 வருஷம் சர்வீஸ் போட்டாலும் அவ்வளோ கிடைக்கணும். ஏன்னா இதில் லிமிட், அப்பர் லிமிட்லாம் ஒன்றும் இல்லை. மினிமம் வந்து 10 வருஷம் சர்வீஸ் இருந்தால் தான் பென்ஷனே கிடைக்கும். எப்படி 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்புறம் வாலண்டரி ரிட்டையர்ட்னா 25 வருஷம். 25 வருஷம்னா 5 வருஷத்துக்கு ஒரு மாத சம்பளம்னா 25 வருஷத்துக்கு 5 மாத சம்பளம் கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு. அதாவது இது குறைவான அமௌண்ட்டு. இது கிராஜுவிட்டிக்கு பதிலாக கொடுத்தார்கள் என்றால் அமௌண்ட் வந்து குறைவான அமௌண்ட் தான். கிராஜுவிட்டியோட சேர்த்து கூடுதலாக இதை கொடுத்தால் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சரி, இந்த லம்சம் இது யார் யாருக்குன்னா 56 ஜேயில் ரிட்டையர் ஆனாலும், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆனாலும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆனாலும், சூப்பர்வைஸ் ரிட்டையர் ஆனாலும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்னா இப்போ 25 வருஷம் இருக்கணும். ரிட்டையர்ட் ஆன உடனே கொடுப்பாங்க. இது வந்து பென்ஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் எப்போ கொடுக்குறாங்க? 60 வயசு ஆன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்படி கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். தி லம்சம் அமௌண்ட் ஷால் பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? எவ்வளோன்னா E/10 × Lன்னு போட்டுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஈங்கிறது எமாலுமெண்ட், பேசிக் பே ப்ளஸ் டிஏ. பை 10ன்னா 10ஆல் வகுக்கணும், 10% இருக்குது. இன்ட்டு எல்லுங்கிறது இந்த லென்த் ஆஃப் சர்வீஸ்னால் ஒவ்வொரு 6 மாதத்தே ஒரு லென்த் ஆஃப் சர்வீஸ்னு போடுறாங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வருஷத்துக்கு 20% கிடைக்கணும். 5 வருஷத்துக்கு சர்வீஸ் போட்டவங்களுக்கு ஒரு முழு சம்பளம், ஒரு மாத பேசிக் பே டிஏ கிடைக்கும். சரி, இதில் வந்து லோயர் லிமிட், அப்பர் லிமிட்லாம் ஒன்றும் இல்லை. லோயர் லிமிட்னா நீங்கள் 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனால் தான் கிடைக்கும். அதுக்கு கம்மியாக இருந்தால் இருக்காது, ரிசைன் பண்ணால் கிடைக்காது. அதே மாதிரி வாலண்டரினா 25 வருஷம் முடிச்சா தான் கிடைக்கும். அப்போ 25 வருஷம் முடிச்சுட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போனாங்கன்னா 5 மாத சம்பளம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இதில் என்னென்னா இந்த கால்குலேஷனில் வந்து 6 மாதத்துக்கு குறைவாக இந்த பீரியட் இருக்குதுன்னு வைங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கணும். இது ஒருத்தருக்கு வந்து 25 வருஷமும் 5 மாதமும் 20 நாள் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மாதம் 20 நாளை இக்னோர் பண்ணிட்டு வெறும் 25 வருஷம் மட்டும் தான் பார்ப்பாங்க. 6 மாதத்துக்கு குறைவாக இருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். டிசிஆர்ஜி, டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டில் வந்து 3 மாதத்துக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற பீரியடு, சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து 25 வருஷம் 5 மாதம் வச்சோம்னா அந்த 5 மாதம் வச்சு ஒரு 6 மாத பீரியடாக எடுத்துக்குவாங்க. 25 வருஷம் 3 மாதம் வச்சு இருந்தால் கூட அதையும் ஒரு 6 மாத பீரியடாக எடுத்துக்குவாங்க. அது வந்து கிராஜுவிட்டி ரூலில். இங்கே வந்து அப்படி கிடையாது. 6 மாதம் முழுக்க கம்ப்ளீட்டடாக இருக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 180 நாள் கணக்கு வந்தாகணும். அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தால்தான் அது ஒரு பீரியட்னு எடுத்துக்குவாங்க கணக்கு, 10% கொடுக்குறது. ஸோ இது வந்து
கிராஜுவிட்டிக்கு மேலே கூடுதலாக கொடுத்தால் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கூடுதலான தொகை. பட் ரூலில் இந்த ரெகுலேஷனில் பார்த்தா எங்கேயுமே கிராஜுவிட்டி பற்றி போடாமல் என்னென்ன கொடுப்போங்கிறதுலே அந்த லிஸ்ட்டு இல்லை. அப்படி இருக்கிறதுனால ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஆர்டர்களில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாங்குறவங்களுக்கு கிராஜுவிட்டி ரூல் இருக்குது. அதே இது என்பிஎஸ் பெனிஃபிஷியருக்கும் உண்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ என்பிஎஸ்லேருந்து இவங்க யூபிஎஸ்க்கு மாறி வர்றவங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத அரசாங்கம் விளக்க வேண்டும் என்பது நம் கருத்து. வரும் வீடியோவில் இந்த பே அவுட்லாம் என்னென்னங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வீடியோவில் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த யூபிஎஸ் முடியும். வேறு விளக்கங்கள் இருந்தால் பார்ப்போம். மற்ற ரூல்களை பார்க்கலாம் அதற்கு பின்பு. நன்றி, வணக்கம்.